வணக்கம். ஜி நியூஸ் 24x7 செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார். பொன்னேரி உலகநாதன் நாராயணசுவாமி அரசினர் கலைக்கல்லூரியில் 2 நாள் பன்னாட்டு வரலாற்று கருத்தரங்கம் நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி உலகநாதன் நாராயணசுவாமி அரசினர் கலைக்கல்லூரியில் 2 நாள் வரலாற்று பன்னாட்டு கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் உள்ள பல்கலைக்கழகம் மட்டுமின்றி அமெரிக்கா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் பல்கலைக்கழகங்களில் பணிபுரியும் பேராசிரியர்களும் பங்கேற்றனர். உலகநாதன் நாராயணசுவாமி அரசினர் கலைக்கல்லூரி முதல்வர் தில்லை நாயகி தலைமையில் நடைபெற்றது. இந்த கருத்தரங்கில் இந்தியா மற்றும் தற்போதைய உலகளாவிய சூழ்நிலை குறித்து இந்த கருத்தரங்கில் விவாதிக்கப்பட்டது. மேலும் தமிழகத்தின் வரலாற்று தொன்மைகளை உலகளவில் கொண்டு செல்வதற்கு இந்த கருத்தரங்கு கலங்கரை விளக்கமாக விளங்கும் என கருத்தியலாளர்கள் தெரிவித்தனர். இந்த கருத்தரங்கில் அமெரிக்க பல்கலைக்கழக பேராசிரியர் டாக்டர் சாலமன் செல்வம் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். இதேபோன்று டெல்லி பல்கலைக்கழக பேராசிரியர் முனைவர் சுசாந்தகுமார் பேக், அலகாபாத் ஜிஎஸ்டி ஆணையர் ராஜு சக்திவேல், IRS உள்ளிட்ட வெவ்வேறு தலைப்புகளில் இந்த கருத்தரங்கில் சிறப்புரை ஆற்றினர். முன்னதாக கல்லூரி தொடங்கி 60 ஆண்டுகள் நிறைவடைந்ததை போற்றும் வகையில் அதன் வளாகத்தில் வரலாற்று சதுக்கம் திறந்து வைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து உலக அமைதி, நெகிழிப் பொருட்கள் பயன்பாட்டை தவிர்ப்பது, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஆகியவற்றை வலியுறுத்தி தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. ஒரு குழப்பமான ஒன்றுமே உருவாக்க முடியாத ஒன்றுமே புரியாத ஒரு புதிதாக அவர் பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கா பத்தி பேசுறாரு. His ideas were nebulous and incomplete. He is going to have a serious impact on all of you. Today, you don't think that you are happy because you are and USA Prime Minister, all these guys are behaving about the international. இப்போ அந்த relevance என்னன்னு நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கலாம். So